தமிழரசு அவர்களுடைய தங்கை பையன் நிஷாந்த் அவர்கள் இதுவரை 36 கண்டுபிடிப்புகள் செய்து இந்திய அளவில் கல்லூரி அறிவியல் கண்டுபிடிப்பும் முதன்மையிடம் பிடித்து அமெரிக்கா சிலிகான் வேலி சென்று இளம் விஞ்ஞானி பட்டம் பெற்ற நிஷாந்த் அவர்களுக்கு பாராட்டும் பரிசும் வழங்கப்படுகிறது. இந்த பரிசை வழங்குவார் அமெரிக்கா செல்வம் அவர்கள் கௌரவிப்பார்கள். துணை பொதுச் செயலாளர் சேலம் தங்கவேல் மாமா அவர்கள் சால்வை அணிப்பார்கள். அடுத்து கலை நிகழ்ச்சி நடைபெறும். பாட்டுரைக்க
தானாய் பேரழுங்க தோழமாற நீங்க திருடன் போய் வாங்கி மண்டியதே திவ்ய ஸ்னேகா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்கிறோம். விழுந்தே வணங்குவோம், பொன்னி மலநாட்டை போற்றி வணங்குவோம். பாசமலர் அருக்காணியின் மாசில்லா தியாகத்தையும் வீரமுள்ள பொன்னரையும் விவேகமுள்ள சங்கரையும் நெஞ்சில் வைத்து வணங்குவோம். கொங்கு இனம் செழிக்கட்டும், கொங்கு நாடு மலரட்டும், தமிழ்நாடே வலிமையாகட்டும் என்று உறுதியோடு உருவாக்கப்பட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நடத்தும் 2வது உலக கொங்கு தமிழர் மாநாட்டில் பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்கிறேன். சங்கத்தமிழோ கொங்கு புகழ் பாடுகின்றது. கொல்லிமலை கொங்கு நாட்டின் கிழக்காக, வெள்ளிமலை வெண்மேகமலை நீலகிரி மேற்காக, வரகுமலை யானைமலை தென்பழனி தெற்காக, பலமான திருவேங்கடம் வடக்காக அமைய பெற்ற அந்த கொங்கு நாட்டில எல்லாமே சிறப்பு தானுங்க. ஒரு முறை கண்ணதாசன் கொங்கு நாட்டிற்கு வந்துவிட்டு ஒரு கவிதையை விட்டு சென்றாராம். சூழ்கின்ற பண்பெல்லாம் இங்கேதான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் இங்கேதான், ஏனுங்க என்னவங்க ஆமுங்க மாவுங்க இருக்குதுங்க வேணுங்களா எடுத்துக்கங்க, மலப்பழமா இருக்குதுங்க உட்காருங்க, ஊத்துக்குள்ளி நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா விருந்துக்கு வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா விருந்திற்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பார் என்று சொன்னாருங்க. அப்படி இருந்து நம்ம நிலைமை காடுக்கரை எல்லாம் கட்டிடங்களா முளைச்சு போச்சு, நாடு நகரை எல்லாம் நச்சுவாயா நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டு நிலைமை இப்படித்தாங்க ஆகி போச்சு. விவசாயி விண்ணோடு போறான், விவசாயம் மண்ணோடு போகிறது. நிதிநிலை அறிக்கையில் எதிரிகளை அழிக்க 80,000 கோடியாம், நாம் வாழ வெறும் 4,000 கோடியாம். என்றைக்கு படித்த இளைஞர்கள் விவசாயத்தையும் அரசியலையும் தொழிலாக எடுக்கிறார்களோ அன்று தானுங்க இந்த நிலைமை மாறும். எனவே கவுண்டர் இனமே ஒன்றுபடு, கவுண்டர் வளர்ந்தால் தட்டி கொடு, கவுண்டனுக்கு கவுண்டன் விட்டு கொடு, கவுண்டனை எதிர்த்தால் வெட்டி எடு. ஒரு சாதாரண சக்கரத்தை சுற்றிவிட்டு அதில் சிறு களிமண்ணை போட்டால் அழகிய பானையாகி விடுகிறது. இந்த பூமியோ இடைவிடாது சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆர்வத்தோடு படித்து முடித்து வரும் கொங்கு இளைஞர்களே, ஆக்க ரீதியில் செயல்பட்டால் கொங்கு நாட்டையும் வளமாக்க முடியும். கொங்கு வேளாளர் ஏந்து இயக்கத்தை தோற்றுவித்துள்ளோம். இதன் நோக்கம் கொங்கு மண்டல செழிப்பு, விவசாயியின் செழிப்பு, ஒட்டு மொத்த தமிழக விவசாயிகளின் செழிப்பு, வீசிடும் தென்றல் எல்லோருக்கும். அதுபோல நம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சேவைகள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பதால் ஈஸ்வரனின் கரத்தை வலு சேர்ப்போம். அரசு ஆள பிறப்பட்ட ஆண்ட பரம்பரையே, அரசியல் உனக்கு புதிதல்ல, ஆட்சியும் உனக்கு அந்நியம் அல்ல. போர்க்களமாகிய தேர்தல் களத்தில் நின்று வென்று வருவாய் என நம் குலதெய்வம் துணை இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்தபடியாக நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் சாந்தி அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொங்கு நாடு மக்கள்
தேசிய கட்சியின் நமது பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே, கொங்கு பேரவை தலைவர் ஐயா அவர்களே, இந்த கொங்கு நாட்டிலே கொங்கு மண்ணிற்கு நமது பெண்மைதான் அழகு, நமது பெண்ணின் பெருமை என்றால் நமது பொதுச் செயலாளர் தான் அழகு. பொதுச் செயலாளருக்கு என்ன அழகு தெரியுமா? நம்ம ஈசை படைதான் அழகு. இந்த இவ்வளவு தூரம் நம்ம பாடுபட்டு இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஆர்டர் போட்டாருன்னா போதும், ஒரு 1000 பேர்த்த வச்சு ஒரு முளைப்பாரி பூஜைக்கு தான் ஏற்பாடு பண்ணோம். இன்னைக்கு 10,000 பேர் அந்த முளைப்பாரி அழைப்பு இருந்தாலும் இல்லைனாலும் இன்னைக்கு அந்த முளைப்பாரியை கொண்டு வந்து சேர்த்து இன்னைக்கு அந்த முளைப்பாரி ஹோமதா பூஜையை செய்த நம்ம கவுண்டச்சிங்க நமது பொதுச் செயலாளர் கையை அசைத்தால் 1 லட்சம் என்ன 10,000 லட்சம் கூட கவுண்டச்சிகளுக்கு தைரியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நமது கவுண்டச்சிகளுடைய வீரத்தை மட்டும் அடக்கவே முடியாது. நமது பொதுச் செயலாளர் பின்னாடி எப்போதும் எங்கள் பெண்கள் அத்தனை பேரும் எங்களது பொதுச் செயலாளர் வழியில் பாடுபடுவோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக